வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்களது மகாதர் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய தினம் நடிகர் விஜய், தளபதி விஜய் ரசிகர்களுக்கு நிறைய செய்தியை கொடுக்க போகிறேன். கோட்டுங்கிற படத்தின் மூலயமாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறது. இதில் இதுவரைக்கும் விஜய் நடித்திராத பாத்திரங்களில் நடித்திருக்கிறார். டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். முன்பு நான் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1996 நினைக்கிறேன், 95-96 பாஷா படம் வந்தது. என் நினைவுக்கு அப்படி தான் தோணுது. அந்த படத்தில் எப்படி அரசியல் நெடி இருந்ததோ, அதுக்கப்புறம் நிறைய படத்தில் அப்பப்போ அந்த அரசியல் தூவிக்கிட்டே நிறைய படத்தில் அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தது. அந்த படம் தான் ஃபஸ்ட்டு. எப்படி இருந்ததோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அரசியலுக்கு வருவார். அரசியல் நெட்டி ஹெவியாக இருக்கும் பாஷா படத்தில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்தில் சும்மா காமெடிக்காகவும் வைப்பார், சீரியஸாகவும் வைப்பார். ஒரு பஞ்சு டைலாக் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த விஜயின் கோட்டு படத்துலேயும் அவ்வளோ அரசியல் நெடி உள்ளே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தா அரசியல் படம் மாதிரியா இல்லை, பஞ்சு டைலாக் இருக்கும். அதுக்காக அரசியல் மேடை ஏறி பேசுகிற அப்படிலாம் இருக்காது. பஞ்சு டைலாக் தான். ரஜினிகாந்த் எப்படி பேசினார், பஞ்சு டைலாக் தான். அது வேறு லெவலில் போயிடுச்சு இல்லையா. இந்த கோட்டு படம் அதே தான். கோட்டு படமும் இப்போ லாஸ்ட்டில் படம் வந்தது இல்லைங்களா, அந்த படமும் அதுக்கு முன்னே வந்த மாஸ்டர் படமும் அது எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட்டோ, அதுவும் நாம் தான் சொன்னோம் முதல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு. இது அதெல்லாம் ஈஸியாக நம்பர் ஆஃப் டேஸ்லேயே பீட் பண்ணிடும். வேறு லெவலில் படம் இருக்கும். ஆமாம், விஜய் ரசிகர்களுக்கு பயங்கர கொண்டாட்டம் தான். படமே வேறு லெவலில் இருக்கும். அவருடைய தோற்றங்களும் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், மோகன் தான் படத்தில் மெயின். உண்மையிலே அவர் தான் மெயின் ரோல் வில்லன். ஆனால் அவர் இந்த படத்தில் தான் வில்லன்றாங்க. அவர் ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விதின்னு ஒரு படம், அவர் ஹீரோ வித்து வில்லன், அவர் ஆன்டி ஹீரோவை நடிச்சிருப்பார். வில்லத்தனமான ஒரு ஹீரோ. அதில் அவர் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணார். படம் பெரிய ஹிட்டு விதிங்கிறது படம். அது கதை வேறு. ஏன்னா அது அவரே ஹீரோ, அவரே ஆன்டி ஹீரோங்கிற மாதிரி வில்லன். இந்த இதுவே வேறு. இவர் மெயின் ரோல். பிரசாந்தெல்லாம் கூட இருக்கிறார். அதெல்லாம் பிரசாந்த் பிரபுதேவெல்லாம் இருக்காங்க. அது இவர் தான் மெயின் ரோலே. ஸோ படத்தில் அரசியல் தான் எப்போ வர்றது, அடுத்த தலைவர் உருவாகி விட்டார், இப்படி ஒரு டைலாக்கு. அடுத்த அரசியலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டார், இப்படி ஒரு டைலாக்கு. இது மாதிரி பஞ்சு டைலாக் தான். இது மாதிரி நிறைய வசனங்கள். ஸோ இது வரைக்கும் அவர் அரசியல் ரீதியான டைலாக்லாம் பெருசாக பேசலை. வரும், அது அரசியலை பேஸ் பண்ணி பேசலை. ஆனால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அரசியலை பேஸ் பண்ணியே எடுக்கப்பட்டது. படம் வேறு லெவலில் இருக்கும். சும்மா படம் ரிலீஸ் ஆகி 4-5 நாளே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கலெக்ஷன்லாம் ஹெவியாகிடும். அது பிஜிஎம்மாக படத்தினுடைய பேக்ரவுண்டு யுவன் சங்கர் ராஜா இது வரைக்கும் அப்படி அடித்ததே இல்லை. ஆனால் சொல்கிறாங்க பாட்டு இல்லை, அது விடுங்க. ஏன்னா படத்தினுடைய மெயின் இதுவே இதுதான். அவருக்கு தளபதி விஜயை மெயினாக எடுத்துகிட்டு போகணும். அவங்க ஃபோக்கஸே அதுதான். பிஜிஎம் ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு பேக்ரவுண்டு மியூசிக் ரொம்ப முக்கியம். இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கோட்டு படம் விஜய் இது சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்கிறதையும் தாண்டி அரசியல், பக்கா அரசியல் படம் தான் அது. அதுக்காக மேடையில் அரசியல் பேசுகிறாருன்னு இல்லை. அடுத்து தான் அரசியலுக்கு வர்றதை பட்டவர்த்தனமாக படம் ஃபுல்லாக வசனத்தை பஞ்சு டைலாக்டை போட்டு பின்னி எடுத்திருப்பார். ஒரு படம் ஃபுல்லாக கிளாப்ஸாக தான் இருக்கும். அவங்க ரசிகர்களுக்கு வெறும் கொண்டாட்டமாக இருக்கும். வெகு விரைவில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி, இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்க, வந்து பாருங்கள். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான தினமாக அன்றைக்கி அமைப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். வணக்கம்.